அசாம் மாநிலம் கவுஹாத்தி விமான நிலையத்தில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள புதிய முனையம் இன்று திறந்து வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. தமிழ்நாட்டில் 6,41,00,000 இருந்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 5,42,00,000 குறைந்தது. மொத்தமாக 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கம். முதலமைச்சர் வென்ற கொளத்தூர் தொகுதியில் 1 லட்சம் வாக்காளர்கள் நீக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வென்ற எடப்பாடி தொகுதியில் 26,000 பேர் நீக்கம். சென்னை மாவட்டத்தில் 14 லட்சம் வாக்காளர்கள் நீக்கம். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க திருத்தம் செய்ய இன்றும் நாளையும் சிறப்பு முகாம். சென்னையில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது வாக்காளர் சிறப்பு முகாம். பெயர் நீக்கப்பட்டவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தல். வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாதவர்கள் ஜனவரி 18 வரை விண்ணப்பிக்க வாய்ப்பு. சிறப்பு முகாம்களும் நடத்தப்படும் என்று தேர்தல் ஆணையம் உறுதி. பணி நிரந்தரம் கோரி தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனை செவிலியர்கள் போராட்டம். காலி பணியிடங்கள் ஏற்படும் போது சீனியாரிட்டி அடிப்படையில் பணி நிரந்தரம் செய்யப்படுவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். நெல்லை ரெட்டியார்பட்டியில் அமைக்கப்பட்டுள்ள பொருணை அருங்காட்சியகம் இன்று மாலை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். டெல்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் பனிமூட்டம். முகப்பு விளக்குகளை ஒளிரேற்றபடி சென்ற வாகனங்கள். டெல்லியில் கடும் பனிமூட்டம் காரணமாக போதிய வெளிச்சமின்மையால் ரயில் சேவை மற்றும் விமான சேவைகளும் பாதிப்பு. பஞ்சாப், ஹரியானா, டெல்லி, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார் மாநிலங்களிலும் பனிமூட்டம் நிலவுவதாக வானிலை மையம் அறிவிப்பு. சிரியாவில் ISIS தீவிரவாத அமைப்பினர் மீது அமெரிக்க படைகள் தாக்குதல். ISIS அமைப்பினரின் ஆயுத தளங்கள், உள்கட்டமைப்புகள் உள்ளிட்ட 70க்கும் மேற்பட்ட இடங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக அமெரிக்கா தகவல். உலக டூர் பேட்மிண்டன் போட்டி. சாத்விக் சிராக் ஜோடி அரையிறுதிக்கு முன்னேற்றம். இளையோருக்கான ஜூனியர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி. இலங்கையை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது இந்தியா. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான கடைசி மற்றும் 5வது T20 போட்டியில் இந்திய அணி 30 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி. 3-1 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றி இந்தியா அசத்தல். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 5வது T20 போட்டியில் 16 பந்துகளில் அரை சதம் விளாசி ஹர்திக் பாண்டியா அசத்தல். சர்வதேச T20 போட்டிகளில் குறைந்த பந்துகளில் அரை சதம் விளாசிய 2வது வீரர் என்ற பெருமையை பெற்றார்.